நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மாயான்ற 2 பேருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. 2 பேருமே பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஃபேமிலிலாம் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏறக்குறைய 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடி பழகலான்ற மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில ஆகாஷ் மீரான்ற வேலைக்கார பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட சஜஷன்ல போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கோடீஸ்வரர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகாஷ் குடும்பம் இருக்கும். ஆகாஷ் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. ஆகாஷ்மே அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா, ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாயாவோட குடும்பம், அதாவது இவரோட ஃபியான்சி இருக்காங்கல்ல மாயா, அவங்களுமே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப 2 குடும்பமும் சேர்ந்து சீக்கிரமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் பழகிட்டும் இருக்காங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஆனா மாயாவோட ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் ஓவரா இருக்கு. அது பயங்கரமா பந்தா பண்றாங்க. ஆகாஷும் அந்த அளவுக்கு பணக்காரர் தான், அந்த அளவுக்கு எல்லாம் பந்தா பண்ண மாட்டாரு. ஆனா மாயா ஓவரா பந்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஆகாஷோட வீட்டுல வச்சுதான் அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது மீரான்ற பொண்ணு அங்க கிளீன் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் எப்பவுமே உயர்ந்தவளா இருக்கணும், மத்தவங்க எல்லாருமே நமக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிற டைப்பா இருப்பாங்க. இந்த மீராவை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும். ஏன்னா மீராவை அங்க சிலர் நீ ரொம்ப அழகா இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்க வேலைக்கார பொண்ணு அவங்கள அழகா இருக்கிறதா சொல்றத இந்த மாயாவால ஏத்துக்கவே முடியல. மாயா எப்படியாவது இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆகாஷ் மாயா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்ப மாயா ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த மீராவை அசிங்கப்படுத்துறதுக்காக வேணும்ட்டே ஜூஸ் அந்த இடத்துல ஊத்திடுறாங்க. இதை கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீரா வேகமா கிளீன் பண்ணும்போது திரும்பி மேற்கொண்டு தெரியாம ஊத்துற மாதிரி அந்த இடத்துல ஊத்துறாங்க. வேணும்ட்டே மீராவை இந்த இடத்துல காலு கீழே நிக்க வைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆகாஷும் பாக்குறாரு. ஆகாஷும் இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லலாம். ஆனா ஆகாஷ் பெருசா கண்டுக்க மாட்டாரு. மாயா என்ன தொடர்ச்சியா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆகாஷ் யோசிக்கிறாரே தவிர இப்பெல்லாம் பண்ணாத தப்புன்ற மாதிரி சொல்ல மாட்டாரு. சோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருது. மாயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு ஆகாஷ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் கட்டிக்க போற பொண்ணு தானே, அவ ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கி தரலான்னு முடிஞ்ச அளவுக்கு இவர் வாங்கி தந்துகிட்டே தான் இருப்பாரு. இதை தாண்டி மாயா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆகாஷம் சரின்ற மாதிரி தான் ஏத்துக்கிறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே பயங்கரமா புயல் காத்து வீசுது. இந்த நிலைமையில எங்கெங்க ஒயர் அழுந்து விழும்னு தெரியாது. கேர்ஃபுல்லா போயிட்டு வர்றது கஷ்டம், நம்ம போக வேணாம்னு சொல்றாரு. ஆனா மாயா நான் ரெடி ஆயிட்டேன், சூப்பரா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டேன், ஹீல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு ரெடியா இருக்கேன், கண்டிப்பா போகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஓகே நம்ம போலான்ற மாதிரி ஆகாஷம் ஏத்துக்கிறாரு. ஆகாஷம் வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆயிடுறாரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது. என்னடா கரண்ட் போயிருச்சு, சரி இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணுமே, கரண்ட் நம்ம ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது கரண்ட் போயிட்டாலும் இவங்க இடத்துல ஜென்ரேட்டர்லாம் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் சுவிட்சை போடணும், அவ்வளவுதான். இவருமே அந்த சுவிட்சை போடலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. டார்ச் லைட் வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, போன் டார்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்துல தான் இவர் சுவிட்சை தேடி போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தெரியாதனமா படிக்கட்டுல இருந்து இவர் தவறி கீழே விழுந்துடுறாரு. அதாவது ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, உருண்டு போய் இவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல முதுகு தண்டு கொஞ்சம் உடஞ்சிருது போல. இவருமே வலியால பயங்கரமா துடிக்கிறாரு. மாயா இங்க வா, மாயா இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. மாயாவும் வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. மாயா என்ன தூக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாயா பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஆனா பக்கத்துல கூட வரமாட்டாங்க. மாயா என்ன சொல்றாங்கன்னா, என்னால எப்படி தனியா தூக்க முடியும், நான் வேலைக்காரங்களுக்கு கால் பண்ணி வேணா சொல்லிடுறேன், என்னெல்லாம் தூக்க முடியாது, என் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடும், என் ஹீல்ஸ் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த பார்ட்டி ரொம்ப முக்கியம், நான் அந்த பார்ட்டிக்கு போகணும்ன்ற பத்தி சொல்றாங்க. ஆகாஷ் உடஞ்சு போயிடுறாரு. என்னன்னா கட்டிக்க போறவன் இப்படி விழுந்து கிடக்குறான், அவனுக்கு எழுப்புறது கூட இவ உதவி பண்ண மாட்டாளா, வேலைக்காரங்களை வச்சுதான் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஆகாஷ் விழுந்து கிடக்கும் போது எதர்ச்சியா மீரா அந்த இடத்துக்கு வராங்க. அதுதான் அவங்க வேலைக்காரங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்படி அவங்க கால் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த மீராவும் இவர் இப்படி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பதட்டமா கீழே
கீழே குடிஞ்சு இவரை பாக்குறாங்க. தூக்குறதுக்கு தயங்குறாங்க. என்னன்னா வந்து முதலாளி எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையன்ற மாதிரி மீரா தயங்கிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் எழுப்பி விடுன்ற மாதிரி சொல்றாரு. தோ முதலாளி எழுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி மீரா இருக்காங்கல்ல, வேகமா இவர் எழுப்புறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பாத்தீங்களா, அதுக்கான ஏற்பாடை வேக வேகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீராவும் இவரும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கல்ல, டாக்டருமே செக் பண்ணி பாக்குறாரு. நல்ல வேலை பிராக்சர் எதுவும் ஆகல, சின்ன அடிதான், சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து மீரா மேல ஒரு மரியாதை வருது. மீராவை வந்து மாயா அவ்வளவு அசிங்கப்படுத்தினா, அப்ப கூட நம்ம மீராக்கு சப்போர்ட்டிவா எதுவுமே பண்ணல, அதை பார்த்தோம் பார்க்காத மாதிரி இருந்துட்டோம், எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்பதான் புரியுது. அதே மாதிரி மாயா என்ன இப்படி நடந்துக்கிறா, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இவரோட வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. கொஞ்சம் முன்ன பின்னதான்ப்பா இருக்கும், அவளை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டு பொண்ணு, அப்படி இப்படி நடந்துக்கதான் செய்வா, நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவருமே என்ன பண்றது, இப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. மாயா எதுவுமே நடக்காத மாதிரி, அதாவது நைட்டு அப்படி ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா, ஆனா காலையில நேரம் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் போகும்போதே ஆளுங்க கிட்ட சொன்னேன், ஆளுங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி வரதுக்குள்ள மீரா கூட சேர்ந்து இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. வந்தாங்கன்ற மாதிரி மாயா கிட்ட சொல்லியிருந்தாரு. மாயா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இந்த டைம்ல மீராவை கூப்பிட்டு இவர் பேசுறாரு. மீரா கிட்ட எனக்கு அது மட்டும் எடுத்துட்டு வந்து தெரியா, இது மட்டும் எடுத்துட்டு வந்து தெரியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. மீரா வேலைக்காரங்க தானே, எல்லாத்தையும் வேக வேகமா எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. என்ன இந்த திடீர் மாற்றம் நடக்குது அப்படின்ற மாதிரி மாயாவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறா. என்ன மீராக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இவர் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் மாயாக்கு சந்தேகம் வருது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது மீரா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்திருக்கா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்றது தெரிய வருது. ஓஹோ, இதனால்தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த நெருக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி மாயாவும் யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ச் இருக்கும், அதாவது வந்து ஆகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ச் இருக்கும், காஸ்ட்லியான வாட்ச், அதாவது வாட்சே வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல. அந்த மாதிரி வாட்ச் இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு காணாம போயிருது. அவர் வச்ச இடத்துல இல்ல, வாட்ச் எங்க போச்சுன்ற மாதிரி யோசிக்கும் போது மாயாவும் வாட்ச் காணுமா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பெருசா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரோட வாட்ச் காணோம், யார் எடுத்திருந்தாலும் தந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட கடுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவசரப்பட்டு அப்படிலாம் பேசாத, நான் தான் எங்கேயாவது தெரியாம வச்சு தேடிட்டு இருக்கேன் போல, தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இங்க இருக்க யாரோ தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி மாயா பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க. மாயாவோட பிளான் என்னன்னா மீராவை மாட்டி விடுறதுதான் போல. ஏன்னா இப்ப மீராவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே கடைசியா இங்க கிளீன் பண்றதுக்காக வந்த, இந்த மீரா தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மாயா இருக்காங்கல்ல பயங்கரமா பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. மீராவும் நான்லாம் எடுக்கல, நான் எதுக்காக எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆகாஷ்மே என்ன சொல்றாருன்னா, அவ எடுத்துக்க மாட்டா, எதுக்கு தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றாரு. நீங்க என்ன ஆகாஷ் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ கண்டிப்பா எடுத்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணா சரியா இருக்கும், போலீஸை வர வைக்கலாம், நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, மீராவை அசிங்கப்படுத்தணும், இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணுன்றதுக்காக இவங்களே அந்த வாட்சை எடுத்திருப்பாங்க, மீராவோட இடத்துல வச்சிருக்காங்க போல. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் வந்தா மீரா மாட்டுவா பாத்தீங்களா, அது மூலியமா மீராவை இங்க இருந்து அனுப்பிடலான்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆனா ஆகாஷ் திரும்ப திரும்ப மீராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மீராலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா, யாருமே அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணாதவங்க திடீர்னு பண்ணுவாங்களா, அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, நான் தான் எங்கேயோ தெரியாம வச்சிருக்கேன் போல, தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க, இவ தான் கண்டிப்பா எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப மீராவை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நம்ம தெரியாம வேற எங்கேயாவது வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம என் திங்ஸ் நான் செக் பண்ணி பாக்குறேன், ஒருவேளை வாங்கிட்ட கூட தந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீயும் உன்னோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி இவருமே முதல்ல இவரோட இடத்துல செக் பண்றாரு. இவருக்கு அந்த வாட்ச் கிடைக்க மாட்டேங்குது. சரி உன்னோட பேக்லயும் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது அந்த பேக்குக்குள்ளதான் அந்த வாட்ச் இருக்கு. இத பாக்குற மாயா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மாயா, நீ தான் வச்சிருந்தியா, இப்ப நீ பேக்ல வச்சுக்கிட்டு அவளை பிளேம் பண்ணா எப்படி மாயா அப்படின்ற மாதிரி ஆகாஷ்மே இவங்க கிட்ட கோவப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மாயாக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இது நம்ம பேக்குக்குள்ள வந்தது அப்படின்ற மாதிரிலாம் முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மாயா எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறியா, மீரா இடத்துல வச்சது எப்படி இந்த பேக்குக்குள்ள வந்ததுன்னு யோசிக்கிறியா, நான் தான் வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. நீ மீராவை மாட்ட வச்சு அசிங்கப்படுத்தி அவளை அங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்சல, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் நீ வச்சதை எடுத்து வாம் பேக்லயே வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல வந்து மாயாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமா போயிருது. சோ மாயா வந்து நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்த பத்தியும் இந்த இடத்துல சொல்றாரு. நீ பாட்டுக்கு அவ்வளவு கேவலமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போன, உன்னை எப்படி நான் மன்னிப்பேன்னு நினைக்கிறேன், அதை தாண்டியும் வந்து பேரண்ட்ஸ் சொன்னதுக்காக பொறுத்து போலான்னு நினைச்சேன், ஆனா திரும்ப திரும்ப நீ ரொம்ப கேவலமா தான் நடந்துக்கிற, இந்த மாதிரி நடந்துக்கிறவ என் லைஃப்ல தேவையே கிடையாது, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மாயாக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் அசிங்கமாயிருது, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
அதே சமயம் இவருக்கு மீராவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து அக்கறையா கூட்டு போனாங்க. அதுக்கப்புறமும் வந்து இவர் யோசிக்கும் போது மீரா தான் நம்ம லைஃப்க்கு சிறந்தவளா இருப்பா. மாயா பணக்கார வீட்டு பொண்ணு, சரியான சம்பந்தம் தான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூடு காட்டுறா, ரொம்ப மோசமா எல்லாரையும் ட்ரீட் பண்றா. நமக்கு வந்து ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது மீரா தான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை இவரோட ஃபேமிலி கிட்ட இவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா ஃபேமிலி ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணை எப்படி உனக்கு மனைவி ஆக்க முடியும், அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, மாயா மாதிரி தான் மேக்சிமம் பொண்ணுங்க இப்ப இருக்காங்க, அதனால நம்ம ரேஞ்சுக்கு தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, நான் என்ன கல்யாணம் பண்ணாலுமே இவ பணக்காரியா தானே இருக்க போறா, அப்புறம் என்னன்ற மாதிரி ஃபேமிலியோட மனசை மாத்துறாரு. அதே மாதிரி மீரா கிட்டயும் வெளிப்படுத்தணும்ல, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது இவங்களுமே கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. தயங்காத, தயவு செஞ்சு ஒத்துக்கோன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்களை பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். நன்றி, வணக்கம்.